ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். பாரதி வெண்பா ரெண்டு பேரும் அவங்க கல்யாணத்துக்கு தேவையான ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வெண்பாவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வெண்பா பாரதிட்ட சொல்றாங்க, இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் ஏங்கிருக்கிறேன் தெரியுமா? உன் கூட சேர்ந்து ஊர் சுத்தணும், உன் கையை பிடிச்சிட்டு எல்லா இடத்துக்கும் போகணும், உன் கூட சேர்ந்து மழையில நனையணும், இந்த மாதிரி நிறைய கனவு கண்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இன்னும் ஒன் டே தான், நான் அதுக்கப்புறமா வெண்பா பாரதி ஆயிருவேன். வெண்பா பாரதின்னு சொல்லும் போதே என்னோட காதுல எவ்வளவு இனிமையா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல பாரதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் டிஸ்பிளேல DNA டெஸ்ட் அப்படின்னு வருது. வெண்பாவுமே அதை நோட் பண்ணிடுறாங்க. பாரதி அந்த ஃபோன் அட்டன் பண்ணாம கட் பண்ணிடுறாரு. மறுபடியும் ஃபோன் கால் வருது. பாரதி ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாரு. DNA டெஸ்ட் சம்பந்தமா கேட்டிருந்தீங்களா சார், அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. வெண்பாவை வச்சுட்டு இந்த விஷயங்கள் பேச வேணாம் அப்படின்னு பாரதி நினைக்கிறாரு. அதனால அந்த டாக்டர்கிட்ட நான் டிரைவிங்ல இருக்கிறேன், நானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. DNA டெஸ்ட்னு ஏதோ காலிங் வந்துச்சு. பாரதி யார் அது அப்படின்னு வெண்பா சந்தேகத்தோட கேக்குறாங்க. பாரதி சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருந்தாங்க, அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறமா குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தை என்னோடது இல்ல அப்படின்னு அந்த பேஷண்டோட ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு பாரதி சொல்றாரு. அந்த குழந்தை அவரோடது தான் அப்படின்றதுக்காக நான் DNA டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தேன், அது சம்பந்தமா தான் கால் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல விஷயம் தானே பாரதி, பேச வேண்டியதானே அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. நீ நானும் ஷாப்பிங் போயிட்டு இப்பதான் வந்துட்டு இருக்கிறோம், அது போக நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரதி சமாளிக்கிறாரு. நீ எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கணும்னு நினைக்கிறத கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரதி அப்படின்னு வெண்பாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இங்கேயும் நிப்பாட்டிடு பாரதி, நான் இங்கேயும் இறங்கிக்கிறேன், வீடு பக்கம் தானே, நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு பாரதி சொல்றாரு. இப்பவே என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறியே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நீ உள்ளங்கையில வச்சு தாங்குவ பாரதி, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சந்தோஷமா வெண்பா அங்கிருந்து கிளம்புறாங்க. வெண்பா போன உடனே அந்த டாக்டருக்கு கால் பண்றாரு பாரதி. இன்னைக்கு ஈவினிங் DNA டெஸ்ட் ரிசல்ட் வந்துரும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. வந்த உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார், நானே நேர்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. அடுத்ததா கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பாவோட அம்மா ஷர்மிளா கண்ணம்மாவை மேரேஜுக்கு இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. எந்த வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் கண்ணம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மேரேஜ் இன்விடேஷன் எடுத்து பாரு கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே பாத்துட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. ரோஹித் தம்பி வந்து கொடுத்தாரா அப்படின்னு ஷர்மிளா கேக்குறாங்க. இல்ல, எனக்கு வெண்பாவே வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவ மாறுவான்னு நினைச்சேன், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ மாறிட்டா, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்ல கூட வெண்பா ரொம்ப சந்தோஷமா கலந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா. கண்ணம்மா சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போதுதான் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. வெண்பாவோட கேரக்டர் பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆண்டி, அவ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறவ அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. என்ன நடந்தாலும் அவ நினைச்சத நடத்தி தான் காமிப்பா, இவ்வளவு சீக்கிரமா அவ மாறினதை நினைக்கிறப்ப எனக்கு என்னமோ அவ நடிக்கிறாளோன்னு தோணுது அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. வெண்பா மேல எப்போதுமே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றது சரிதான் கண்ணம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மிளா அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி டெலிவரி ஆன அந்த பொண்ணு அங்க வராங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் கூட வராங்க. பாரதி பார்த்து மன்னிப்பு கேட்கிறாரு. அவரு, நான் அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணிருக்க கூடாது சார், என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு DNA ரிசல்ட் வந்துருச்சு சார், இது என்னோட குழந்தை தான் அப்படின்னு அந்த ரிசல்ட்ல வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்றாரு. கூட பழகுறவங்களோட பேச்சு கேட்டுட்டு என்னோட பொண்டாட்டியே நான் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னோட மனசுல இருக்க அழுக்கெல்லாம் போயிருச்சு சார், இந்த வாழ்க்கை திருப்பி கிடைச்சதுக்கு நீங்க தான் சார் காரணம் அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பாரதிக்கு நன்றி சொல்றாங்க. பாரதி மனசுல நினைக்கிறாரு, இவங்கள மாதிரியே எனக்கும் நல்ல ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த நாளை நான் என்னோட வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததா வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ரோஹித் அவங்களோட அம்மாவை கூட்டிட்டு வராரு. பார்த்த உடனே வாங்க சம்பந்தி அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. இங்க எவ்வளவு பெரிய ஆளு, என்ன போய் சம்பந்தின்னு சொல்றீங்க அப்படின்னு ரோஹித்தோட அம்மா கேக்குறாங்க. என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையோட அம்மா நீங்க, நான் உங்களை அப்படிதான் கூப்பிடணும் அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. சாந்தியை கூப்பிட்டு வெண்பாவோட மாமியார் வந்திருக்காங்க, வந்து பாத்துட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வெண்பா கையில கூல்ட்ரிங்க்ஸோட வராங்க. எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. ரோஹித் அம்மாவை பார்த்து வெண்பா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோஹித் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க வெண்பா. ரோஹித் அம்மா சொல்றாங்க, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுமா, என்னோட கால எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அப்படின்னு கேக்குறாங்க. அதான் அத்த மரியாதை அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. நான் என்னோட ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா போறாங்க. ரோஹித்தையுமே சொல்லிட்டு போறாங்க. நம்ம வெண்பு மாத்தா இது அப்படின்னு ரோஹித் ஷர்மிளாட்ட கேக்குறாங்க. எனக்கும் வெண்பாவை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு மாப்ள அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க.
வெண்பா நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு கண்ணம்மா சொன்னது ஷர்மிளாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ வெண்பா பார்த்து பேசுறதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க. என்னம்மா, அத்தைக்கு ஏதாவது டிஃபன் பண்ணணுமா இல்ல கேசரி ஸ்வீட் ஏதாவது பண்ணி தட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க வெண்பா. நீ ஒரேடியா இப்படி இறங்கி போற ஆள் கிடையாது, நீ கெத்தா தானே இருப்ப அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. எனக்கு என்னமோ நீ நடந்துக்கிறத பார்த்தா நீங்க பண்றதெல்லாம் பண்ணுங்க, கல்யாணத்தன்னைக்கு நான் எஸ்கேப் ஆயிருவேன் அப்படின்னு ஏதோ பிளான் வச்சிருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே வெண்பா அழுற மாதிரி நடிக்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைனாலும் நீ பார்த்த மாப்பிள்ள அப்படின்றதுக்காக நான் என்னவே மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நீ என்னவே சந்தேகப்படுறேமா அப்படின்னு சொல்றாங்க. சரி வெண்பா, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு ஷர்மிளா சொல்லிடுறாங்க. ஷர்மிளா அங்க இருந்து போனதும் வெண்பா பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சிரிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.